மதுமிதாவின் வேமனமாலை நூல் குறித்து கருத்துரை. தேனி கலை இலக்கிய மேடை. தேடிச்சோறு நிதம் தின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி பின் மறைந்து விடாமல் கற்றலையும் கேட்டலையும் கேட்பதையும் நேசித்து சேர்ந்திருக்கும் உறவுகளுக்கு வணக்கம். வேமனமாலை இது தெலுங்கிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் நூல். இதை மொழிபெயர்த்தவர் மதுமிதா அவர்கள். வேமனர் ஆந்திர இலக்கிய உலகில் ஒரு மிகச்சிறந்த மக்கள் மனதில் இடம்பெற்ற ஒரு தத்துவ ஞானியாக இருக்கிறார். காலத்தால் அழியாத பல கருத்துக்களை அவரது பாடல்கள் வழியாக நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார். ஆந்திர இலக்கியத்திலிருந்து வந்திருந்தாலும் கூட நமது தமிழ் இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் இன்னொரு உரசி செல்வதாகவே நான் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 3280 பாடல்கள் இதில் இருந்தாலும் கூட அதில் ஒரு 1000 பாடல்களை மதுமிதா அவர்கள் தேர்ந்தெடுத்து அதை மிகவும் எளிமையாகவும் அனைவரும் புரிந்து ரசிக்கக்கூடியதாகவும் தொகுத்து கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேமனமாலை இது ஒரு ஞான பேழை என்று கூறலாம். அந்த அளவிற்கு ஒவ்வொரு பாடல்களிலும் ஒரு ஞானம் புதைந்திருக்கிறது. ஞானம் என்றாலே நாம் இலவசமாக கிடைத்தால் நாம் அதை ஒப்புக்கொள்வதில்லை, கேட்டுக்கொள்வதும் இல்லை. அனுபவத்தினால் வரும் ஞானங்களை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இங்கே ஒரு 1000 ஞானங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது, புத்தகம் வாயிலாக நம்மிடையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சரியான முறையில் நாம் எடுத்துக்கொண்டோமையானால் மிகச்சிறந்த ஞானங்கள் நம் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. 1000 விஷயங்கள் இதில் இருந்தாலும் கூட நான் ஒரு 2-3 விஷயங்களை மட்டும் நான் இங்கே தொட்டு செல்கிறேன். பொதுவாக கல்யாணம் என்றாலே ஆகச் சிறந்த உறவுகள் இணைக்கப்படும் உறவுகளில் மிகவும் பிரச்சனைக்குரியது மாமியார் மருமகள் உறவு. பிரச்சனை இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய உறவு. எந்த ஒரு கணவனுக்கு தன் மனைவி வந்ததும் நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா, நான் வேணுமா உங்க அண்ணன் தம்பிங்க வேணுமா என்ற ஒரு சூழ்நிலை அமையுமோ அவனை போல ஒரு பாவப்பட்ட ஜென்மம் இருக்க முடியாது. அப்படியான மனைவியின் சொல்லை கேட்டு சகோதரர்களை விலக்குபவன் நாயின் வாளை பிடித்துக் கொண்டு கோதாவரியில் நீந்துவதற்கு சமம் என்கிறார். கூட்டு குடும்பம் என்ற ஒரு நிலை முற்றிலும் அழிந்து போய் தெருவெங்கும் ஆசிரமங்கள் பெருகிவிட்ட சூழ்நிலையில் இதை அனைத்து இளைஞர்களும் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டிய ஞானமாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக தீட்டு. பிறந்தாலும் தீட்டு, இறந்தாலும் தீட்டு, பூப்படைந்தாலும் தீட்டு. இப்படி தீட்டு என்று ஒவ்வொன்றையாக விலக்கி வைக்கும் நாம் பிறந்ததற்கான காரண காரியங்களை என்றுமே யோசிப்பதில்லை. அதை போலவே நம் மரணத்திற்கு பிறகு என்ன நிகழ்கிறது என்பதையும் நாம் அறிந்திருப்பதில்லை, அறிய முற்படுவதும் இல்லை. நான் தீட்டு வீட்டுல சாப்பிட மாட்டேன், எனக்கு தீட்டு சேராது. தீட்டு அது நீட்டை விட ரொம்ப கொடிய விஷயம். ஆனா தீட்டை மட்டும் அவரு சொல்றாரு, தீட்டு விளக்கு என்று பிறரை ஒதுக்கி துரத்தி தூரமாக விட்டு விடுவார்கள். பிறந்து இறக்கும் மாந்தர் முழுமையை அறிய மாட்டார்கள். நீ தீட்டு விளக்கேச்சு என்னத்தை சாதிச்ச? ஒரு நாள் கோயிலுக்கு போக மாட்ட, 3 நாள் கோயிலுக்கு போக மாட்ட, 3 நாள்ல சாமி அங்கேயேதான் இருக்க போகுது. சாமி அப்படின்னாலே எல்லா இடத்துலயும் இருக்குன்னு தான் இருக்கும். அப்ப நீ தீட்டன் கோயிலுக்கு போகலன்னா மட்டும் சாமி அங்கிருந்து உனக்காக மட்டும் அங்கிருந்து மறைய போறது கிடையாது. ஆகச்சிறந்த ஞானமாக தீட்டை என்று சொல்லிட்டாலே அங்க ஜாதியும் வந்துருது.
யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்கிறோம். ஆனால் ஒரு வீதியில் சென்று நாம் ஒரு குவளை தண்ணீர் அருந்த வேண்டும் என்றால் கூட இவங்க என்ன ஜாதியா இருப்பாங்க, என்ன மதமா இருப்பாங்க, எதுக்கு நம்ம வீட்டுல வந்து தண்ணி கேக்குறாங்க, ஒருவேளை இவங்க திருட வந்திருப்பாங்களோ, இப்படி ஒரு குவளை தண்ணீர் குடிப்பதற்கே நமது அடுத்த வீதியில் சென்று கேட்டு குடிப்பதற்கு நமக்கு உரிமை இல்லாது இருக்கும் நிலையில் ஜாதியற்ற சமுதாயத்தை நாம் தேடிச் செல்வது ஒரு மிகப்பெரிய புதிராகவே இருக்கிறது. ஆனால் இவரும் ஜாதியை வகைப்படுத்துகிறார். அந்த ஜாதி என்னவென்றால் ஞானம் அடைந்தவனே சிறந்த ஜாதி என்கிறார். நீ என்ன ஜாதியா வேணா இருந்துட்டு போ, உனக்கு ஞானம் இருக்கா, நீ சிறந்த ஜாதி. மிகப்பெரிய ஒரு ஞானத்தை ஒரு எளிய 2 அடிகளில் சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் நமக்கு பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். அடுத்ததாக இந்திரியங்கள் எனும் நமது புலன்களை அடக்கி 100% நம்மளால் முழுமையான மனிதனாக வாழ முடியும் என்றால் நிச்சயமாக இல்லை. இன்பம் சிலருக்கு சினிமாவில் இருக்கலாம், சிலருக்கு உணவில் இருக்கலாம், சிலருக்கு தூக்கத்தில் இருக்கலாம். ஆனால் மரணத்தில் இன்பத்தை யாராவது அனுபவிக்க முடியுமா? மரணத்தின் இன்பத்தை முன்கூட்டியே மரணம் வரப்போகிறது என்று தெரிந்தால் அந்த மரணத்தின் இன்பத்தை எவன் ஒருவன் நேசித்து அனுபவிக்கிறானோ அவனே சிறந்த மனிதன் என்கிறார். வீட்டிற்குள் ஜோதி இருந்தால் நெருப்பிற்கு யாசகம் தேவையில்லை. உன்னை நீயே உணர்ந்து உனக்குள்ளேயே ஒரு ஜோதியை நீ உணர்ந்து விட்டால் நீ நெருப்பிற்கு வெளியே கடவுளை தேடி வெளியே செல்ல வேண்டியதில்லை என்கிறார். அடுத்ததாக கீதையில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இவரும் சொல்கிறார். பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தாய், இறக்கும் போது எதை எடுத்து போகிறாய்? தனம் எதற்கு? தானம் செய்வதற்கு. எதை நீ கொண்டு வந்தாய், எதை நீ இழந்து விட்டாய்? ஒரு 4 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து மிகப்பெரிய விஷயம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு போதைன்னு கூட நான் சொல்லுவேன். யார் ஒருவன் ஒரு மனிதனுக்கு உணவு வாங்கி கொடுக்கிறானோ அவர்கள் அவன் அனுபவிக்கும் சந்தோஷத்தை பார்த்து விட்டால் திரும்ப திரும்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தோன்றும். அது ஒரு இருக்கும் போதைகளிலேயே அது ஒரு மிகச்சிறந்த போதை, தானம். சில மாயைகளில் சிக்கி இதுதான் இன்பம் என்று, எது இன்பம் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு இன்பம் ஒளிந்திருக்கும். தானத்தில் இருக்கும் இன்பம் எந்த விஷயத்திலும் நமக்கு கிடைப்பதில்லை. இப்படியாக ஒரு 1000 ஞானங்கள் இந்த நூலின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பாடலின் முடிவிலும் வந்து அவரோட பேரையே வேமனான்னு சொல்லியிருக்காரு. அது வந்து எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலம் என்றுதான் சொல்வேன் நானும். நம்மிடையே வாழ்ந்து மறைந்த வாலியவர்கள் கூட செய்திருப்பார். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். அந்த இடத்துல வந்து அது ஒரு காதலனை பார்த்து பாடும் பாடலாகவோ கலைமகளை பார்த்து பாடும் பாடலாகவோ இருக்கலாம். ஆனால் அவர் இளையராஜாவை பார்த்து பாடியதாகவே நான் உணர்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு கவிஞரும் அவனது படைப்புகளில் அவனை பற்றிய ஒரு முழு பிரதிபலிப்பை அங்கு விட்டு செல்கிறான். அப்படியே வேமனரும் அவருடைய ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் வேமனா கேளடா தம்பி என்று குறிப்பிடுகிறார். ஒரு குருகுல வாசத்தில் கிடைக்கக்கூடிய அல்லது முற்றிலும் இல்வாழ்க்கையை துறந்து ஆன்மீகத்தில் நுழைந்தால் மட்டுமே உணரக்கூடிய அற்புதமான பல ஞானங்கள் வேமனமாலை என்ற இந்த நூலில் அடங்கி இருக்கிறது. நான் வாசித்தவரை இந்த நூலை மிகவும் நேசிக்கிறேன். நீங்களும் நேசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு இணைய மாலை பொழுதில்
ஒரு தீவிர மனநிலைக்கு ஆயத்தப்படுத்துவதாக நண்பர் கல்பையா தீவிரத்தோடு பாடியிருக்கிறார். அதிலிருந்து நாம் தொடங்குவதும் பேசுவதும் இயல்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வேமன மாலை மொழிபெயர்ப்பாளர் மதுமிதாவை பற்றி சொல்ல வேண்டும். அவங்க காவியங்கள்லேருந்து இன்றைய கவிதைகள் வரைக்கும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. காளிதாசனுடைய காவியங்கள், பர்தல்கரியினுடைய சதகங்கள், அக்கமாதேவியினுடைய வசனங்கள், சித்தலிங்கியாவுடைய தலித் கவிதைகள், பாடல்கள், பெருகு ராமகிருஷ்ணனுடைய பாடல்கள் என இன்றைய வரை தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு கவிஞர். மொழிபெயர்ப்புக்காக நல்லி திசையட்டும் விருது பெற்றிருப்பவர், தொடர்ந்து பத்திரிகையாளராக இயங்கக்கூடியவர், இணையதள வானொலியில் தொடர்ந்து பேட்டிகள் கண்டு ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒருவர். இவ்வளவு சிறப்புகள், உழைப்பு உள்ள ஒரு கவிஞர். அவருடைய இந்த வேமன மாலை மொழிபெயர்ப்பு ஒரு 1000 பாடல்களை கொண்டு வந்திருக்கிறது. கவி வேமனர் ஒரு 16,000 பாடல்களுக்கு மேல தெலுங்கு மொழியில பாடியிருக்கிறார் அப்படின்னு பழைய குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. முன்காலத்திலே ஒரு 3000 பாடல்களுக்கு மேல தமிழ்ல வந்திருக்கிறதாகவும் குறிப்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் இப்ப நமக்கு கிடைக்கல. இப்போ இவங்க இதுல தேர்ந்தெடுத்து ஒரு 1000 பாடல்கள் வேமன மாலை என்ற பெயர்ல அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. வேமனருடைய இயல்பு, அவருடைய வாழ்க்கை அல்லது அவருடைய பாடல்களுடைய பங்களிப்பு என்ன, அவருடைய பண்புகள் என்ன என்று பார்க்கணும்னா, தமிழ்ல திருவள்ளுவர் மாதிரி, கன்னடத்துல சர்வஜர் மாதிரி ஒரு ஆளுமை தெலுங்குல வேமனர். ஒரு சிற்றரசராக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை குறிப்பு இப்படித்தான் சொல்லுது. சிற்றரசாக இருந்தவர் சிற்றன்பன்களை, பணத்தை, சொத்து எல்லாவற்றையும் இழந்து விரக்தி அடைந்து பிறகு யாரோ ஒரு குருவிடம் அருள் பெற்று ஞான வாழ்க்கைக்கு போய் திரும்பினார் என்று ஒரு வாழ்க்கை குறிப்புகளாம் சொல்லிட்டு, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த குருவர்கள், இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை திருத்தியவர் யார் என்றால் அவருடைய அண்ணி நரசிம்ம அம்மாள் என்கிற அவருடைய அண்ணி தான் இவருக்கு பெரிய பாடங்கள் தந்து அவரை நல்வழிக்கு திருத்தியதாக அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் சொல்கிறார். சரி, இப்ப ஏற்கனவே நமக்கு பெரிய ஞான பாடல்கள்லாம் இருக்கு. பர்தல்கரி பாடியிருக்காரு. வேற நிறைய நமக்கு சதகங்கள், நீதி நூல்கள், நாலடியார், இந்த மாதிரி தமிழ்ல இருந்து திராவிட மொழிகள் எல்லாத்துலயுமே நீதி நூல்கள் அதிகம். ஆனா வேமனர் பாடல்கள்ல நம்ம திருவள்ளுவர் குரல் மாதிரி நீதி நூல்கள் என்பதற்கு மேலாக அது ஒரு வாழ்வியல் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கருத்து, குறிப்பிட்ட ஆன்மீக பார்வை அல்லது குறிப்பிட்ட தத்துவம் சார்ந்து அவர் எழுதலாம். அவருடைய கவிதைகள்ல பார்த்தோம்னா சிறந்த கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் தேடி தொகுத்து பாடல்களா பாடியிருக்காங்க. அதுல வேத கருத்துகள் இருக்கு, பௌத்த ஜைன கருத்துகள் இருக்கு, சைவ வைணவ கருத்துகள், மீமாம்ச கருத்துகள், இப்படி என்னவெல்லாம் இங்க பங்களிப்பு செய்திருக்கோ இந்தியாவில், அது எல்லா கருத்துக்களிலும் சிறந்ததை மட்டும் தேர்ந்தெடுத்து இவர் பாடல்களா பாடியிருக்காரு. ஆந்திரா முழுக்க சுத்தி தெரிஞ்ச இவர் அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பேச்சு மொழியில அந்த கவிதைகளை அவர் பாடியிருக்கார். பெரிய புலமையை வெளிப்படுத்துறதுக்கு மாறா மக்களோட பேசணுங்கிறதுக்காக அவர் கவிதைகள் பாடல்களா பாடியிருக்கார். 4 வரி பாடல். இப்ப குரல் 2 வரியில இருக்குன்னா கன்னடத்துல சர்வஜர் 3 வரியில பாடல்களா பாடுறாரு. தெலுங்குல இவர் 4 வரி பாடல்களா பாடியிருக்கார். அதான் சர்வஜர், திருவள்ளுவர், வேமனர் இவங்களுடைய பங்கு. சரி, பல தத்துவங்கள், ஆன்மீக பார்வைகள்ல இருந்து ஒரு நூல் எழுதும் போது அப்ப அதுல முரண்பாடுகள் இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகங்கள் தோணும். எப்படி இவர் ஒருங்கிணைக்கிறாரு? இவருக்கு குறிப்பிட்ட தத்துவம், குறிப்பிட்ட ஆன்மீக பார்வை தான் வாழ்க்கைக்கு பொருத்தமானதுன்னு இவர் நினைக்கிறார். நமக்கு தேவையானது, நமக்கு பொருத்தமானது எங்கெங்கோ சிதறி கிடக்கு. சிதறி கிடக்கிறதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுக்கிறது என்னுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிறாரு வேமனர். அதுதான் அவங்க முன்னுரையில முதன்மையா சொல்றாங்க.
வேமனருடைய பங்களிப்பு இத்தகையது. அவருடைய பாடல்களை நான் ஒரு 1000 பாடல்களை மொழிபெயர்த்து தந்திருக்கிறேன். இப்போ மொழிபெயர்ப்புல ஒரு சில பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கு. யார் செய்யற மொழிபெயர்ப்பு சரி, யார் இதுல தோத்து போயிட்டாங்க அல்லது வெற்றி பெற்றாங்க, இப்படியெல்லாம் கேட்க முடியாது. மொழிபெயர்ப்புல ஒவ்வொருவருக்கும் ஒரு வாசிப்பு கிடைக்குது. அந்த வாசிப்பின் அடிப்படையில ஒருத்தர் மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. இன்னொருவருக்கு வேறொரு வாசிப்பு கிடைக்கும் போது வேறொரு மொழிபெயர்ப்பு செய்கிறாரே ஒழிய இது சரி இது தவறு அப்படிங்கிறது இல்லை. பிரச்சனைகள் எப்பவும் இருந்துகிறார். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு சீன கவிதை வாங் சேன்னு ஒரு 8ஆம் நூற்றாண்டு கவிஞர் எழுதினார். 4 கவிதை தான் எழுதியிருக்காரு. அந்த ஒரு கவிதைக்கு 19 மொழிபெயர்ப்புகள் வந்தது. ஏன்னு நீங்க கேட்கலாம். 4 கவிதையில அப்படி என்ன சிக்கல் வந்துடும், எப்படி 19 மொழிபெயர்ப்புகள் அது தேவைப்பட்டன? 19 பேரும் 19 வாசிப்புகள் நிகழ்த்திருக்காங்க, 19 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, பல பேரு அந்த 4 கவிதையை ஒரு இயற்கை கவிதையா மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதை எழுதினவர் வேர்ஸ்வொர்த் மாதிரியான இயற்கை கவிஞர் கிடையாது. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பௌத்த மதம் சார்ந்த ஒரு கவிஞர். சதா மலைகளிலும் காடுகளிலும் திரும்பி தனிமைகளை, ஏகாந்தத்துல அந்த அனுபவங்களை, அந்த பரவசங்களை, திளைப்புகளை அவர் கவிதையா எழுதின ஒருத்தர். அதுலயும் அந்த 4 கவிதையில அவர் சொல்ல வர விஷயம், அவர் வாழ்க்கையில அவர் என்னவா இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அதை துல்லியமா செய்ய முடியும். ஒரு மலைப்பகுதியில தொலை தூரமா தனிமை, ஆனால் குரல்கள் கேட்கின்றன. மாலை சூரியனின் கதிர்கள் பாய்கின்றன. புல்வெளி வெளிச்சம் பரவி பொழிகின்றது. இந்த பொருள் அமைதியில் அவர் அந்த 4 கவிதையை எழுதினார். இந்த 19 மொழிபெயர்ப்புகள்ல ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு, அது ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பு செய்திருக்காருன்னா யார சொல்றாங்கன்னா, ஆக்டேவியா பாஸ் அப்படிங்கிற ஒரு தென் அமெரிக்க கவிஞருடைய மொழிபெயர்ப்பு சொல்றாங்க. அவர் ஒரு முக்கியமான கவிஞர். இந்த மொழிபெயர்ப்புல இந்த வாங் சேங்கிற பௌத்த மத கவிஞருடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்தது, அவருடைய சிந்தனை போக்கு எப்படியெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இந்த கவிதையை மொழிபெயர்க்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அந்த மாலை நேர சூரியன்கிறது ஒளி வீசுகிறது என்ற குறிப்பே அமிதவ புத்தர் அப்படிங்கிற ஒரு போதிசத்துவருடைய ஒரு அம்சம், அதனுடைய குறிப்பு, அவருடைய தரிசனம் கிடைத்தால் என்ன நிகழுங்கிறத சொல்றதே ஒரு இயற்கை கவிதை மட்டும் அல்ல. இது மேற்கிலிருந்து கதிர்கள் வருகிறது என்பதே அந்த அமிதவ புத்தருடைய தரிசனம். அந்த தரிசனம் கிடைத்தால் என்ன நிகழும், ஒரு தன்னெழுச்சியான விடுதலை, ஒரு தன்னெழுச்சியான விழிப்புணர்வு. பின்னாடி ஜென் பௌத்தத்துல சொல்ற மாதிரி ஒரு சட்டோரி அப்படியான ஒரு அனுபவம். ஏன்னா அந்த சட்டோரிங்கிறதுக்கு பிற மொழிகள்ல வார்த்தை இல்லை, ஏன்னா பிற மொழிகள்ல அந்த கான்செப்ட் இல்லை. இப்ப எந்த மொழியில கான்செப்ட் இருக்கோ அந்த மொழியில எல்லாம் அதுக்கு துல்லியமான சொல் இருக்கும். இப்ப கூட நம்ம புத்தர் நிர்வாண நிலை அடைஞ்சாருன்னா நம்ம ஒரு சொல் சொல்றோம், அந்த நிர்வாண நிலைங்கிறது சமஸ்கிருதத்துல நம்ம சொல்றோம். இதையே பாலி மொழியில என்ன சொல்றாங்க, நிப்பான நிலை, நிப்பானம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கும் அதுக்கு இணையான சொல்லுறதுனால சமஸ்கிருதத்திலிருந்து நிர்வாண நிலை அப்படிங்கிறதையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு தழுவி அந்த சாயல் உள்ள பொருள்கள் தான். ஆனா பாலி மொழியில நிப்பானம்ங்கிறதுக்கு முழுமையா என்ன உணர்த்துச்சு அப்படிங்கறத நம்ம தமிழ்லயோ மற்ற மொழியில சொல்ல முடியாது. இதான் மொழிபெயர்ப்பாளன் அடையாளம் காண்றது. இதையெல்லாம் எப்போ ஒரு மொழிபெயர்ப்பாளன் முழுமையா அடையாளம் கொண்டு கொள்கிறானோ அவன்கிட்ட வீச்சு அதிகமா, அல்லது வேர்ஸ்வொர்த் மாதிரி இது ஒரு கவிதைன்னு நினைச்சு மொழிபெயர்க்கிறவங்க தட்டையா மொழிபெயர்த்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வாசிப்பு கிடைக்கல, வார்த்தைகள் அளவிலேயே அந்த மொழிபெயர்ப்பாளர் இருக்காரு. அப்ப மொழிபெயர்ப்பாளர் வார்த்தையை தாண்டி என்ன,
இதுதான் ஒரு பழங்காலத்து கவிதை, பழங்காலத்து பணவள மொழிபெயர்க்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது தற்காலத்து விஷயங்கள சிறுகதைகளோ கவிதைகளோ சொல்லாளர்களோ நீங்க மொழிபெயர்ப்பதா இருந்தாலும் மனதில் பதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்ப அவருடைய மொழிபெயர்ப்பு இதையெல்லாம் தாண்டி ஒரு உங்களை இயங்க செய்யாதான். ஏன் நம்ம அந்த 8ஆம் நூற்றாண்டு கவிஞரை படிக்கிறதுக்கான நியாயம் அப்போதான் நமக்கு கிடைக்கும். காலங்காலமா நம்ம வாசித்து வந்த பிரிட்டிஷ் கவிஞர்கள், மற்ற கவிஞர்கள், ரொமான்டிக் கவிஞர்கள் அல்லது அழகியல் கவிஞர், இதையெல்லாம் தாண்டி போகக்கூடியது இந்த பௌத்த கவிஞருடைய. அது மாதிரி தெலுங்கு மொழியிலிருந்து ஒரு டெக்ஸ்ட், ஒரு கவிதைகள் அல்லது பழைய மரபு சார்ந்த வாழ்வியல் இலக்கியமாக இருந்தால் கூட எவ்வளவு நுட்பங்களெல்லாம் ஒரு கவிஞர் தன் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாங்க. பட்டினத்தார் பாடல்கள் பார்த்தோம்னா பெரும்பாலும் நமக்கு விரக்தியில பாடின மாதிரி தெரியும். பக்தர்களில் கூட அந்த தன்மைகள் தெரியும். ஆனா அதை தாண்டி இன்னொரு நிலைக்கு பக்தர்கள் டிராவலாம் இருக்கும். வேமனருடைய வாழ்க்கையும் அந்த புலம்பல் நிலைக்கு போகக்கூடியதுதான் அந்த வாழ்க்கை. பட்டினத்தார் மாதிரி பக்தர்கள் மாதிரி இருந்த வாழ்க்கை தான் வேமனம் இருக்கும். ஆனா அவர்கிட்ட புலம்பல்கள் இல்லை, விரக்தியில பாடலை, ஒரு வாழ்வியல் இலக்கியம் தராரு. அப்ப அதை தமிழுக்கு பரிச்சயப்படுத்திக்கிறது அவசியமா? அது நம்முடைய வள்ளுவருடைய குரலோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா வள்ளுவரும் அந்த ஒரு வாழ்வியல் இலக்கியம் தான் அவர் செய்யிருக்காரு. அது நீதி நூல் கிடையாது. வள்ளுவர்கிட்டையும் வைணவ கருத்துக்கள் இருக்கலாம், பௌத்த கருத்துக்கள் இருக்கலாம், சமண கருத்துக்கள் இருக்கலாம், எல்லாம் கலந்த. ஆனா அதை கலவைன்னு நீங்க சொல்ல முடியாது. மற்றவங்க சாதாரண நிலையில செஞ்சா அது கலவையாயிடும், கலம்பம் ஆயிடும். ஆனா வள்ளுவர்கிட்ட அந்த கலவையாகாது, கலம்பமாகாது. அது ஒரு ஞானத்தையோ விழிப்புணர்வையோ விடுதலையோ பேசக்கூடிய ஒரு பார்வை அதுல இருக்கு. ஆனா ஜைனம் சார்ந்தவங்களும் பௌத்தம் சார்ந்தவங்களும் பிற ஆன்மீக பார்வைகள் சார்ந்தவங்களும் எங்களுடையவர் வள்ளுவர் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய பெருமிதம் உடையவர் வள்ளுவர். அது வள்ளுவருக்கு பெருமிதம் தான். நவீன எழுத்தாளர்கள் காணாசு உள்பட வள்ளுவரை கவனம் செலுத்திருக்காங்க. ஒரு ஜைன துறவி தான் திருக்குறளை எழுதினாருங்கிற வாசிப்பு வரைக்கும் நமக்கு இன்னைக்கு கிடைக்குது. இதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளன் ஒரு இன்னொரு மொழியிலிருந்து அறிமுகப்படுத்துறது 2 மொழிகளுக்கு இடையிலான ஒரு பரிவர்த்தனையாக தொடங்கி 2 மொழிகளுக்கு இடையிலான 2 கலாச்சாரங்களுக்கு இடையிலான உரையாடலா அது மாறும். அதுதான் இப்ப அதை நம்ம இந்த மொழிபெயர்க்கிறோம். இன்னொன்னு மதுமிதாவுடைய இன்னொரு பக்கம், அவங்க ஒரு பத்திரிகையாளரா கட்டுரைகள், உங்களுடைய நேர்காணல் தொகுப்புகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சம்பவம் அவங்க எழுதுறாங்க. ஸ்வீடன்ல ஒரு கருணை கொலை நடந்தது பற்றி ஒரு கட்டுரை இருக்கு. பார்க்கவும் முடியாம கேட்கவும் முடியாம 85 வயதான ஒரு இசை நடத்துனர், புற்றுநோய் வந்து தவிர்த்துக்கிட்டு இருந்த மனைவி, இவங்க 2 பேரை பற்றி ஒரு கட்டுரைகளை எழுதுறாங்க. அவங்க கருணை கொலை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா ஸ்வீடன்ல மட்டும்தான் இந்த கருணை கொலைக்கு அனுமதி இருக்கு, இலைகளை செய்திருக்கிற முடியும். அவங்க விரும்பும் பட்சத்துல, அது நியாயம் இருக்கும் பட்சத்துல. மற்ற நாடுகள் எல்லாம் இதற்கான அனுமதி இன்னும் இல்லை, அரசியல் ரீதியா முடிவு எடுக்கல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இது இல்லாததுனாலதானே நிறைய தற்கொலைகள் நடக்குது. அப்ப தற்கொலைகளை நம்ம தவிர்க்கணும்னா கருணை கொலையை அனுமதிக்கணும். இப்படியெல்லாம் அவங்க வாதிடக்கூடிய நவீன பார்வை உள்ள ஒரு கவிஞர் மறுக்கிறார். வேமனரை பற்றி அவங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. வேமனர் என்னெல்லாம் பாடியிருக்காரு, அவர் பாடல்கள் என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, வேமனரின் பாடல்களில் வாழ்வின் நிலையாமை, வாழும் முறைகள், மனித மனங்களின் இயல்பு, பல வகை தத்துவங்கள் போன்றவை எடுத்து சொல்லப்பட்டுள்ளன. எளிய நடையில் நுட்பமான கருத்துக்கள் பகுத்தறிவுடன் சொல்லப்பட்டுள்ளன. ஒரு மனிதர் எல்லா காலத்திற்கும் பொருந்தும்படி
இப்படி பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவராக இருப்பது அபூர்வம் அப்படின்னு தான் மொழிபெயர்க்க நின்றதுக்கான வேமனனுடைய முக்கியத்துவத்தை அவங்க முன் வச்சுதான் அந்த பாடல்கள்ல தந்திருக்காங்க. ஒரு 2 இடங்கள் சொல்லலாம். இந்த 1000 பாடல்கள்ல ஒரு 2 இடத்தை மட்டும் அவங்க எப்படி துல்லியமா செய்திருக்காங்க, அதே சமயத்தில் எளிமையா அந்த பாடல்களை தமிழ்ல செய்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல். அரிதாக ஒரு முறை கேட்பவன் யாசகன் அல்ல, கேட்டதும் கொடுக்காதவன் கொடையாளி அல்ல, கேட்பவனுக்கும் கொடுப்பவனுக்குமான வேறுபாடு இது. விஸ்வாதாவிரா கேளடா வேமனா. அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றையும் கடைசியில இந்த விஸ்வாதாவி அபிராமா கேளடா வேமனா அப்படின்னு ஒரு முத்திரை வாசனை இருக்கு. இன்னொரு பாடல், தானே அனைத்தும் ஆகி தனக்குள்ளேயே அனைத்தும் அடங்கி தனக்குள் ஒளிவதை தானே அறிந்து இருக்கும் மனிதனுக்கு முக்தி கிடைக்கும். விஸ்வாதாவிராமா கேளடா வேமனே. இதுதான் அவங்களுடைய ஒரு பங்களிப்பு. அந்த மொழிபெயர்ப்புடைய நேர்த்தி, அந்த பாடல்களை தமிழில் கொண்டு வருவதற்கான அவசியம், இதையெல்லாம் சொல்லி ஒரு டெக்ஸ்டை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவில் மதுமிதா மிகவும் பாராட்டுக்குரியவர். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று சொல்லி வீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து சேர்ப்பேன் சொன்னாங்க நம்ம பாரதி. எங்கெங்க போறோம், எப்படி தேடுறோம் அப்படிங்கிறது இல்லை. இலக்கியத்துல தமிழ்ல இந்த பகுதி கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தேடி பார்த்துட்டு அது கிடைக்காத சமயங்கள்ல அதை தமிழ் படுத்தினா சரியா வரும் நினைச்சு பண்ணதான் அது. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி மனதுக்கு மிகவும் நெருக்கமாகவும் நெகிழ்வாகவும் இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பிச்சதுல இருந்து நான் உணர்ந்துட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய புத்தகங்கள் ராஜபாளையத்திலேயோ சென்னையிலேயோ அதிகமா வாசிப்பு அனுபவமாவோ விமர்சனமாவோ எங்கேயும் வச்சது கிடையாது. வேமன மாலை பிப்ரவரி மாதம் ராஜபாளையத்துல ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க. ஐயா அதுல எழுதி கொடுத்திருந்தாங்க, அதிகமா பேச முடியல. இன்னைக்கு இந்த நிகழ்வுல அம்பிகா அவர்களும் தேவதாஸ் ஐயா அவர்களும் ஒவ்வொன்றையும் எடுத்து சொன்ன விதம் பாக்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த வேமனர் பாடல்களை மனைவி அது சொன்னது, அந்த பாடலும் அதுக்கு சொல்லலாம். நாம எந்த பருவத்தினரா இருந்தாலும் அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய கருத்துக்கள் அதிகமா இருக்கு. ஒரு பாடல் சொல்லுவாங்க, నిక్కమైన మంచి నీలం ఒకటి చాలు తలుకు పెలుకురాలు తట్టడేల చాటు పద్యం మిలను సాలదా ఒకటి విశ్వదాభిరామ వినరవేమా அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். ஒரு சிறந்த நீலமணி கல் ஒண்ணு இருந்தா போதாதா, மினுமினுக்கிற கூழாங்கற்கள், அது அந்த தலுக்கு பெழுக்கிற ஆளுக்கு கொஞ்சம் நாங்க ரொம்ப அது என்ன வரிகள் போடணும், மினுங்கிற கல்லா இல்லைன்னா கூழாங்கல்லா என்ன போடணும், அந்த வார்த்தை எதை போட்டா சரியா வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஐயா சொன்னது போல பல சொற்களை தேர்ந்தெடுத்து எது பொருத்தமா வரும்னு பார்த்துட்டு பண்ணதுதான். சாட்டு பத்தியங்களும் அதாவது ஒரு பாடல் கருத்துள்ள ஒரு பாடல் போதாதா அப்படிங்கிற அந்த 3 வரிகளை 2 வரியை எடுத்து சொல்லி 3வது வரியில அந்த உதாரணத்தை இதுக்காக தான் சொன்னோம், இதுதான் கருத்து அப்படிங்கறது மாதிரி கொடுத்திருக்கிற அருமையான கருத்து அது. எல்லா இதையும் பௌத்தம் ஜெயனம் அதெல்லாம் எல்லா மதங்களும் எல்லாத்துல இருந்து எடுத்து சேகரிச்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஐயா ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. ஒரு மொழிபெயர்ப்பாளருடைய சிக்கலை இப்போ நண்பர் நீங்களும் சொல்லியிருந்தீங்க, அது ரொம்ப உண்மைதான். அது ஏன்னா 2 வேலையை பண்றது, அது ஒண்ணு உள்வாங்கணும், அப்புறம் அதையே நம்முடைய படைப்பை போல, ஆனா அது நம்ம படைப்பு கிடையாது, அவங்களுடையத அது கொடுக்கறது ரொம்ப சிரமமான விஷயம்தான். சார்பாக கருத்துக்களும் அதுல இருக்கு, நாத்திக கருத்து இருக்குது அப்படிங்கறத நேரடியா நான் குறிப்பிடல. சிலை வழிபாட்ட சில பாடல்கள்ல அவர் ரொம்ப அனாயசமா எழுதி நகையாடுறாரு.
ஆன்மீக கருத்துக்கள் வர இடத்துல இத சொல்ல முடியுமா? எல்லாமே வார்த்தைகள் சரளமா நம்ம மக்களிடையே பேசப்படுகிற அந்த மொழியில தான் இருக்கு. அது தவிர சிலைக்கு நாம பிரசாதம் படைத்து வணங்குறோம் இல்லையா, அதையும் அவர் அதுல குறிப்பிடுறாரு. இதுதான் இருக்கு, இதுதான் இல்ல அப்படிங்கறத சொல்ல முடியாது. இப்போ 1000 பாடல்கள் கொடுத்திருக்கிறோம். இதை விட சிறப்பான பாடல்கள் இன்னும் இருந்திருக்கலாம். அதுல நான் வச்சிருக்கிற இது தேர்ந்தெடுத்த புத்தகத்துல 2500 சொச்சத்துக்கு மேல பாடல்கள் இருந்தது. 1000 பாடல்கள் தான் கொடுத்திருந்தேன். அதுல ஆராய்ந்து பார்த்து, மேலும் மேலும் ஆராய்ந்து பார்த்து, இது எப்படி 4 வரிகள்ல இருந்ததோ அப்படியே 4 வரிகள்ல இந்த கருத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இத ஆராய்ச்சி பண்ணி திருக்குறளுடன் ஒப்பிட்டோ நம்ம ஈஸியா திருக்குறள் போல இருக்கிறது அப்படின்னு மட்டும்தான் சொல்றோம். ஆனா ஐயா குறிப்பிட்டது போல சேகரித்து, இதுதான் வாழ்வியல் கருத்து, இதை எங்கிருந்து எடுத்துட்டு கொண்டு சேர்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த ஆராய்ந்து தனி நூலா எழுதுறதுக்கு உண்டான பல வாய்ப்புகள் அதுல இருக்கு. அத யார் பண்ணுவாங்க, எப்ப பண்ணுவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் இந்த நிமிஷத்துல அம்பிகாவும் ஐயாவும் பேசிட்டு இந்த கூட்டத்துல இந்த புத்தகத்தை பத்தி கேட்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இது மாதிரியான ஒரு புத்தகத்தை பத்திய விமர்சனம் இல்லைன்னா வாசிப்பு அனுபவம் அதை பகிர்ந்துக்கிறது, இது வரைக்கும் நான் 17 வருஷமா இருக்கிறேன் இலக்கிய உலகத்துல. இது முதல் கூட்டத்துல நான் ரொம்பவும் மகிழ்ச்சியாக நான் உணர்றேன். விசாகன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில வீட்டுக்கு அழைச்சிருந்தாரு. எனக்கு சில வேலைகள் இருந்துட்டு இருந்தது. நான் சனிக்கிழமை ஒதுக்குறேன், உங்க தேதிகளுக்கு இல்லாம பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு தேவதாஸ் ஐயா வரலன்னா இந்த நிகழ்ச்சி கூட நான் வந்திருக்க முடியாது. நீங்க பேசினதான் எப்பவாவது அவர் அனுப்புனா நான் வீடியோ மூலமா பார்த்திருக்க முடியும். அதுக்காக ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்பிகா, உங்களுக்கு நீங்க திருப்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இது சொன்னதெல்லாம் ஒரு 8 கருத்துக்கள் முக்கியமா சொல்லியிருந்தீங்க. 1000 கருத்துக்கள் இருக்கு, அதுல சிலவற்றை சொல்றேன். நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் தான் சொல்லியிருந்தீங்க. எங்க இணைச்சு சொல்லியிருந்தீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். இன்னும் சில படைப்புகள் என்னால படைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும், நான் ஒரு தளர்ந்த ஒரு மனநிலையில இருந்து இப்பதான் ஒரு ஒர்க் முடிஞ்சது, 490 பக்கம் செகண்ட் ப்ரூஃப் முடிச்சுட்டு பிரிண்டிங் போற கட்டத்துல இருக்கிறப்போ ஒரு 2 வருஷம் கேப் எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். 6 மாதமா எந்த வேலையும் பண்ண முடியல, குடும்ப வேலைகள் மட்டும்தான். எழுத்துக்கு வாசிக்கிறத ஒரு நாளைக்கு 3 புத்தகம் வாசிக்கிற அந்த மனநிலையும் மாறின ஒரு இதுலதான் இன்னைக்கு நான் வந்திருந்தேன். ஒரு உற்சாகமான ஊக்குவிக்கிற ஒரு மனநிலைய தேனில விசாகன் மூலமா நம்ம இந்த சங்கத்துல இருந்து நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழி கலை இலக்கியா, தமயந்தி அவர்கள் எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு, நண்பர்கள் எல்லாரையும் இன்னைக்கு சந்திக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அதுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.